அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த நிலா அலப்பற தாங்க முடியலங்க. சோழனை வெறுப்பேத்தி திட்டிக்கிட்டே இருக்காங்க. "ச்சீ போடா, சீக்கிரம் வாடா, ஏய் அது என்னடா பண்ற? டைம் ஆச்சுடா, மேலே கொசு கடிக்குதுடா எனக்கு" அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காங்க. உடனே நம்ம சோழனை, "என்னங்க சாக்கில் வந்து வாடா போடான்னு பேசுறீங்க, ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க" அப்படின்றாங்க. 2 பேரும் இவங்க செல்லமாக அப்படியே சின்ன சின்ன முணுமுணுத்துக்கிட்டு இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வழியாக வந்து, "ஏங்க அந்த ட்ரங்க் பாஸ் பொட்டி இருக்குல்ல, அதில் தேடி பாருங்க, ஏன்னா கிடைக்கலான்னு" பார்த்துட்டு கடைசியில் தேடி எப்படியோ அந்த பத்திரத்தை எடுத்துடுறாருங்க. மேலே ஏறி வந்துடுறாரு. வந்துட்டு வந்து நிலாக்கிட்ட காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அவங்க படிச்சு பார்க்குறாங்க. "ஏங்க அந்த வீடு வந்து உங்க அப்பா பேர் தாங்க இருக்கு" அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "இதனால இது தெரியாம நாங்க வாழ்ந்திருக்கோம் பாருங்களேன், எவ்வளோ முட்டாள்தனமான்னு" சொல்றாரு. "சரிங்க, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. இந்த ஓடெல்லாம் எப்படி இருந்ததோ அது மாரி செட்டப் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம போயிடலான்னு" சொல்லிட்டு கிளம்புறாங்க. வர நேரத்துல என்ன பண்றாரு, இந்த ராகம் ஒரு ஆள கூட்டிட்டு வேவு பார்க்க வர்றாரு வீட்ட. "சீக்கிரம் வீட்டெல்லாம் சுத்தி பாருய்யா, இந்த பசங்க வந்து மோசமான பசங்கடா, என் தம்பி பசங்க மோசமான பசங்க, ஏமாந்தா என்ன கழுத்து அமுக்கிட்டு கூட வந்துருவானுங்க, தலைமையில கல்ல தூக்கியும் போட்டுருவானுங்க, உஷாரா இருக்கணும், இந்த வீட்டுக்குள்ள எதனா வந்து பொருள் எதனா எடுக்க வந்துருவாங்க, நம்ம பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், நீ போய் சுத்தி பார்த்துட்டு வான்னு" சொல்லிட்டு வீடு வாசல்லே காவல் நிக்கிறாரு. ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. போனவுடனே என்ன பண்றாங்க, நிலா கிட்ட வந்து சோழன் வந்து வழிஞ்சு வழிஞ்சு பேசுறாரு. "ஏங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க, உங்களால தான் இந்த மாரி முடிஞ்சது, உங்களுக்கு செம்ம அறிவுங்க, நீங்க ஒரு லாயராவே ஆயிருக்கலாம்" அப்படின்னோனே, "என்ன பேசுறீங்க?" "ஆமாங்க, பின்ன என்னங்க, இத்தனை நாளா வந்து நாங்க எல்லாமே இந்த வீட்ல தான் இருக்கோம், அது இது எதுவும் நோண்டி பார்க்கவே இல்ல, எதுவும் தேடி கூட பார்க்கல, பார்த்தாலும் இது கிடச்சிருக்கும், நீங்க வந்து புத்திசாலமா இது ஐடியாலாம் குடுத்தீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு" சொல்லிட்டு பெருமைப்படுத்தி பேசுறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க போய் தூங்குங்கன்றாங்க. நிலாக்கு வந்து ஏதோ சத்தம் கேட்டு வெளிய வந்து பார்த்தா சோழன் வெளிய தூங்கிட்டு இருப்பாரு. அவர் எழுப்புறாரு. "என்னங்க இங்க படுத்துட்டு இருக்கீங்க?" "பின்ன என்னங்க, ரூம தட்டுனா எல்லாத்துக்கும் கொட்ட விட்டு தூங்குறாங்க, யாரும் எழுந்துக்கல. சரி வேணாங்க, இதுங்கலாம் இப்படிதான் எதனா இஷ்யூ ஆக போகுது, வாங்கன்னு" சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிடுறாங்க. நிலா நிலா ரூம் கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷங்க நம்ம ஆளுக்கு. அப்படியே போய்ங்க ரொம்பலாம் பண்ணாதீங்க. இல்லங்க, என்ன மேல சந்தேகப்படாதீங்க. நான் வேணா மேல படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. கீழயே படுங்கன்னோனே, நிலாக்கு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருக்கு. இவன் என்ன நம்மள பண்ணிடுவான்னு. "ஏங்க இது மாரிலாம் என்ன ஒரு மாரியா பார்க்குறீங்க? பொறுக்கிலாம் கிடையாதுங்க. நீங்க தைரியமா தூங்குங்கன்னு" சொல்றாங்க.